ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா துபாயில் நடைபெறும் உலக அரசுகளுக்கு இடையிலான உச்சி மாநாட்டில் இன்று பிற்பகல் உரையாற்றவுள்ளார். எதிர்கால அரசாங்கங்களை வடிவமைத்தல் என்ற கருப்பொருளின் கீழ் இந்த ஆண்டு நடைபெறும் மாநாட்டின் போது ஜனாதிபதி பல மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு சந்திப்புகளிலும் பங்கேற்க உள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப், பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் போன்றவர்களை நேற்று சந்தித்து கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கிராமிய வீதிகளை மேம்படுத்தும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் 1500 கிலோமீட்டர் வீதிகளையும் கிழக்கு மாகாணத்தில் 500 கிலோமீட்டர் வீதிகளையும் புனரமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு சேவையில் நிலவும் 7456 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பரந்தன் காஞ்சி கிராமத்தை சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வீதியில் நடந்து சென்றவரை அதே திசையில் வந்த தனியார் பேருந்து மோதியதிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புகையிரத திணைக்களத்தினால் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தில் உள்ள பெண்களுக்கான கழிவறை புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிட தொகுதியில் கழிப்பறைகள், ஓய்வெடுக்கும் இடம் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சிறப்பு பகுதி ஆகியவை உள்ளடங்குகின்றன. புனரமைக்கப்பட்ட இந்த கட்டிட தொகுதியின் பெயர் பலகையில் தமிழ் மொழியிலான சொற்கள் எழுத்துப்பிழைகளுடன் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இலங்கை மத்திய வங்கியின் பெயரை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்களில் போலியான விளம்பரங்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் பொதுமக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமது உத்தியோகபூர்வ சமூக வலைத்தளங்கள் மற்றும் இணையதளங்களில் மாத்திரமே தமது தொழில் வாய்ப்பு தகவல்களை வெளியிடுவதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திஸ்ஸவிகாரைக்கு எதிரான தொடர் போராட்டமானது நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது இன்றும் பாரிய அளவில் முன்னெடுக்கப்படவுள்ளது. குறித்த விகாரையானது பொதுமக்களின் காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நிலையில் காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பல ஈழத்தமிழர் தரப்பு ஆதரவுடன் தொடர் போராட்டமாக முன்னெடுக்கப்படுகின்றது. இன்று பிற்பகல் 2 மணியளவில் பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்திற்கு அனைவரையும் கலந்து கொள்ளும் தையிட்டி மக்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். மாலைத்தீவிற்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீ வோல்ட்டுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையே விசேட சந்திப்பொன்று நேற்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திட்டங்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசின் அதிகபட்ச உதவிகளை பெற்றுத் தருமாறு எதிர்க்கட்சி தலைவர் சுவிட்சர்லாந்து தூதுவரிடம் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார். தாய்லாந்து பிரதமர் அலுவலகத்தின் பிரதி அமைச்சர் ஜெனரல் நிபாட் தொங்லோக் பிரதமர் ஹரிணி அமரசூரியாவை சந்தித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு பரிமாற்றம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது மியான்மரில் சிக்கியுள்ள 18 இலங்கையர்களை விடுவிக்க தொடர்ந்து ஆதரவினை எதிர்பார்ப்பதாக பிரதமர் இதன்போது கூறியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் குரங்குகளால் ஏற்படும் அச்சுறுத்தலுக்கு தீர்வு காண அண்மையில் செயல்படுத்தப்பட்ட குரங்கு கருத்தடை திட்டம் தோல்வியடைந்துள்ளது என மாத்தளை மாவட்ட விவசாய பணிப்பாளர் அஜித மணிக்குமார் தெரிவித்துள்ளார். மாத்தளை மாவட்டத்தின் ஹெரஸ்கமவில் ஆரம்பிக்கப்பட்ட முன்னோடி திட்டம் பல சவால்கள் காரணமாக தற்போது முடங்கியுள்ளதாகவும் கால்நடை மருத்துவர்களின் பற்றாக்குறையும் மருத்துவ பிரிவுக்கு குரங்குகளை ஏற்றி செல்வதற்கும் அதிக செலவீனங்களும் முதன்மையான தடையாக இருப்பதாகவும் விவசாய பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு வரிகளை குறைப்பதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை என பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 11.1% வரிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 139 போலீஸ் பொறுப்பதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. திணைக்கள வரலாற்றில் ஒரே நேரத்தில் மிகப்பெரிய இடமாற்றம் இது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றத்தில் 105 தலைமை போலீஸ் கண்காணிப்பாளர்களும் 34 போலீஸ் பரிசோதகர்களும் உள்ளடங்குகின்றனர். லிபியா கடற்பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 16 பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்துள்ளனர். ஐரோப்பாவில் சட்டவிரோதமாக குடியேற முற்பட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 63 பேர் பயணித்த படகில் 37 பேர் மீட்கப்பட்டுள்ளதுடன் 10 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.